தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 21 அதிகாரம் 15 முதல் 19 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 15வது வாக்கியம். அவர்கள் உணவு அருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். நாம் பார்க்கின்றோம், இயேசு ஏன் சீமோனை பார்த்து பிரத்யேகமாக இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க வேண்டும்? காரணம் உண்டு. அப்போ பார்க்கும்பொழுது இதற்கு முன்னாடி இங்கு 3 முறை இயேசுவுடன் இருந்தவன், இயேசுவுடன் வாழ்ந்தவன், இயேசுவோட எல்லாம் உணவெல்லாம் அருந்தியவன், இயேசுவோடு பயணித்த அந்த சகோதரன், அந்த ராயப்பர் சொல்கிற வார்த்தை, தனக்கு ஒரு நெருக்கடி வந்தபொழுது இயேசுவை 3 முறை எனக்கு அவரை தெரியாது என்று சொல்லிவிடுகின்றார். அப்போ அது முடித்த உடனே இங்கே அவர் சேவல் கோவிக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு குற்ற உணர்வு ஏற்படுகிறது. ஐயோ, நான் அவ்வளோ தவறு செய்து விட்டேனே என்று. அப்போ தெய்வம் என்ன செய்கின்றார்? அந்த குற்ற உணர்வை அவர் எடுத்து மாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி 3 கேள்வி கேட்கின்றார். அப்போ எனக்கு தெரியாதுன்னு சொன்னாயே, இப்போ சொல், என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டபொழுது 3 முறையும் இவன் சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே உமக்கு தெரியுமே என்று சொல்லிக்கொண்டு, நான் உன்னை அதிகமாக அன்பு செய்கிறேன் என்று குற்ற உணர்விலிருந்து அவனை மீட்டு கொண்டு வருகின்றார். மீட்டு கொண்டு வந்தவருக்கு மீண்டும் தெய்வம் கிருபையை கொடுக்கின்றார், அதிகாரத்தை கொடுக்கின்றார். இதோ ஆடுகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய் என்று. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தெய்வம் குற்ற உணர்வுகளை எடுக்கின்ற தெய்வம். ஒரு நாளும் நம்மை காயப்படுத்துகிற தெய்வம் அல்ல. மாறாக அந்த நிலையிலிருந்து நம்மை விடுவித்து மீண்டும் நம்மளை மாரோடு சேர்த்து அந்த ஆட்டுக்குள்ளோடு சேர்த்து நம்மை அணைக்கின்ற தெய்வம். அங்கே அந்த தெய்வ சன்னதியில் விட்டு கொடுப்போம். இதோ ராய்ப்பரை போல ஒருவேளை நீயும் நானும் சூழலின் காரணமாக, நம்முடைய பலவீனமான சூழலின் காரணமாக கடவுளை தெரியாது என்று நாம் சொல்லியிருப்போம், கடவுள் இல்லை என்று நாம் சொல்லி நடந்திருப்போம். ஆனால் அனுபவம் பெற்ற பிறகு, அதையோ நாம் செய்த தவறு என்று வந்த பிறகு நாம் அதிலே இருப்பதல்ல, மாறாக தெய்வத்தை பார்த்து ஆராதனையில் வழிபாடுகள் எல்லாம் பங்கெடுக்கிற வழியாக, ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கின்றேன், என்னை மன்னித்து விடு, நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு இறைவனை நாம் அன்பு செய்வோம், அறிக்கையிட்டு கொண்டே இருப்போம். அவ்வாறு செய்கிற சமயத்தில் நம்மிடத்தில் உள்ள குற்ற உணர்வு நம்மை விட்டு நீங்கிவிடும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, சூழலின் காரணமாக உன்னை தெரியாது என்று நான் சொன்னேன். ஆனால் நீ எல்லா சூழலிலும் என்னை தேடி வந்தீர். இதோ இன்று என் மேல் வெற்றி கொண்டு உம்முடைய தெய்வீக அன்பினால் என்னை நிரப்ப திருவிழம் கொண்டிருக்கின்றேன். இயேசுவே, அன்று நான் சொன்னேன் தெரியாது என்று, ஆனால் இன்று நான் சொல்கின்றேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் ஆண்டவரே, நான் உன்னை அதிகமாக அன்பு செய்கின்றேன், என் மேல் இரக்கம் வையும் என்று சொல்லி நம்மை வேண்டுகின்றேன். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, என் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எனக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே